தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் இருக்கிற பணிகளுக்கான அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா டிஎன்இபியில் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் இருக்கிற பணிகளை எல்லாம் டிஎன்பிஎஸ்சி நிரப்பும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து அரசாணை வெளியிட்டு பல ஆண்டுகளாகியும் அது சார்ந்த நிறைய பணிகளை ஒரே நேரத்தில் நிரப்புறதுக்கான அறிவிப்பு எதுவுமே வெளிவராமல் இருந்தது. அண்மையில் அதற்கான ஒப்புதலை தமிழ்நாடு நிதி அமைச்சகம் கொடுத்திருந்த நிலையில் இப்போ அதற்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுகளுக்கான ஐடிஐ நிலைக்கான 2ஆம் நிலை தேர்வு. ஏன்னா இந்த தொழில்நுட்ப தேர்வு ஏற்கனவே ஒன்று நடத்தப்பட்டு அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதற்கு பிறகு இதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டதுனால இதற்கு தனி தேர்வாக தற்போது டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்க. என்ன பணி அப்படின்னா கள உதவியாளர் பணி. மொத்தமாக 1794 பணியிடங்கள் இருக்கு. இதற்கான ஊதியம் பேசிக் பே 18,800 ரூபாயாக இருக்கும். மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து 59,900 ரூபாய் வரைக்கும் மாத ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வயது வரம்பு எடுத்துக்கிட்டோம்னா பொது பிரிவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 32. குறைந்தபட்ச வயது எல்லோருக்குமே ஒன்றுதான். அதிகபட்ச வயது எடுத்துக்கிட்டோம்னா இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வயது வரம்பு இல்லை. அது எப்போனா குறைந்தபட்ச கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்க அதை தாண்டி அவங்க படிச்சிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வயது உச்சவரம்பு இல்லை. ஒருவேளை இதில் எது குறைந்தபட்ச கல்வி தகுதியாக இருக்கோ அதை தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா பிசி, பிசி முஸ்லிம், எம்பிசி அல்லது டிஎன்சி இந்த பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு வயது உச்சவரம்பு 34. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த பிரிவுகளாக சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கான வயது உச்சவரம்பு 37. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரீஷியன், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் இந்த 3 துறைகளில் பயிற்சி சான்றிதழ், அதாவது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த சர்டிஃபிகேட் அவங்க வச்சிருக்கணும். நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அவங்க வச்சிருக்கணும். இது அவசியம். அது இதற்கு மேற்பட்ட படிப்பை அவங்க படிச்சிருக்காங்கன்னாலும் இது அவசியம். இது இல்லைன்னா மேலே படிச்சிருந்தாலும் அவங்க இந்த படிப்புக்கு இந்த தேர்வுக்கு அவங்க விண்ணப்பிக்க முடியாது. செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து தேர்வு ஒரு நிலை தேர்வு தான். தாள் 1, தாள் 2. தாள் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு நடத்தப்படும். தாள் 2 தேர்வாக நடத்தப்படுது. இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இதில் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது போலில் ஏறுறது, இப்போ இபி மரம் ஏறுறது இதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும், தேர்வு தேதி நவம்பர் 16ஆம் தேதி நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் www.tnpsc.gov.in என்ற இந்த இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம்.